வணக்கம். வெல்கம் டு SSCGD 2023 கிராஷ் கோர்ஸ். நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மேத்தமெட்டிக்ஸ் சீரிஸ்ல இது பார்ட் 8B. நம்மளோட சேனல்ல SSCGD மேக்ஸுக்கு தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். அது பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல 16 ஜனவரி 2023 ஷிஃப்ட் 3ல 11ல இருந்து 20 கொஸ்டின்ஸ் மேக்ஸ் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஒரு கொஸ்டினை எப்படி வந்து என்னன்னா அப்ரோச் பண்றது அண்ட் இன்டர்பிரேட் பண்றது, அதன் மூலம் வித்தின் டைம் லைன்ஸ்ல இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்றது, அதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபோ இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க ரிமைன் 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். Question number 11. Find the mean proportional of 0.75 and 3. மீன் ப்ரொபோர்ஷனலுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதை டைரக்டா அப்ளை பண்ண ஆன்சர் வந்துடும். அதாவது a by x is equal to x5 வந்து பின்னு சொல்லுவாங்க. இந்த x தான் மீன் ப்ரொபோர்ஷனல். அதை கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்ப x ஸ்கொயர்ட் is equal to நம்மளுக்கு என்ன வரும்? abன்னு வரும். இப்போ நம்ம x வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா ரூட் ஆஃப் ab போடுவோம். சரி, அப்ப a and b க்கு வேல்யூ சொல்லிட்டாங்க. a வந்து 0.75, b வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ அப்படியே வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணாங்க. அப்ப எக்ஸ் அப்படியே தான் இருக்கும். ரூட் ஆஃப் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.75 இன்ட்டு வந்து 3. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2.25 இருக்கும். ரூட் இருக்கு. இப்போ என்ன டவுட்னா, நான் ரூட் ஆஃப் 2.25 எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுதான் நமக்கு டவுட் இருக்கும். ஆப்ஷன் பாருங்களேன். ஒன்னு டெஃபினட்டா ஆன்சர் வராது, ரெண்டும் வராது. ஏன்னா ஒன்னா ஸ்கொயர் பண்ண ஒன்று தான், ரெண்டு ஸ்கொயர் பண்ணா வந்து 4. அதனால இது வராது. எனக்கு வந்து என்ன, ஏதாவது ஒன்னா ரெண்டு ஸ்கொயர் பண்ணும்போது வந்து என்னன்னா எனக்கு 2.25 வரணும். இதை நான் ரவுண்டா எடுத்துக்கிறேன். இந்த 2.25 225 எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு தெரியும் 15 ஸ்கொயர்டு வந்து என்னன்னா 225. இப்ப 2.25 பண்ணணும் அப்படின்னா என்ன, 1.5 இன்ட்டு 1.5 பண்ணா நம்மளுக்கு என்ன வரும்? 2.25 வருது. சரிங்களா? ஸோ அப்ப என்ன டைரக்டா சொல்லிடலாம் அப்படின்னா ஆன்சர் வந்து என்ன 1.5 தான் வரும். சரி, இது எதுக்குன்னா நம்ம 10ல இருந்து வந்து என்னன்னா மினிமம் 10 to 15 வரைக்கும் வந்து அந்த ஸ்கொயர்டு வந்து தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸி. ஸோ 10 ஸ்கொயர்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100, 11 ஸ்கொயர்டு வந்து என்ன 121, அதே மாதிரி 13 ஸ்கொயர்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 169, ஸோ 14 ஸ்கொயர்டு வந்து என்னன்னா 196, அண்ட் வந்து என்ன 15 ஸ்கொயர் 225. ஸோ இது வந்து ஏன் சொல்றேன்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து இந்த ஸ்கொயர்டு வந்து கண்டிப்பா யூஸ் ஆகும். ஸோ அதனால வந்து நான் ஒருத்தர் வச்சுக்கேன். Question number 12. If a reduction of 10% in the price of rice enables the person to obtain 22 kg more for வந்து 250 ரூபா, then ஒரிஜினல் பிரைஸ் ஆஃப் ரைஸ் பர் கேஜி. சரி, என்ன சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கேன். என்கிட்ட 250 ரூபா இருக்கு. நான் வந்து என்னன்னா ஒரு ரைஸ் கடைக்கு போறேன். அங்க போயிட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரைஸ் வாங்குறேன். அடுத்த நாள் வரும்போது என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அந்த ரைஸோட விலை வந்து 10% குறைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. அதே 250 ரூபா வச்சு என்னால 22 கேஜி வந்துன்னா அதிகமா வாங்க முடிஞ்சுன்னா அந்த ஒரிஜினல் வந்து என்னன்னா ரைஸோட பிரைஸ் எவ்வளவு பெர் கேஜி, அதுதான் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம ஒரிஜினல் பிரைஸ் எவ்வளவுன்னு தெரியாது. அதனால என்ன பண்ணிக்கலாம், ஒரிஜினல் பிரைஸ் வந்து என்னன்னா எக்ஸ் ரூபா அப்படின்னு வந்து என்ன எடுத்துக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி இந்த எக்ஸ் ரூபா வச்சு நான் பொருள் வாங்கியிருப்பேன்ல, அதாவது இந்த 1 கேஜி பொருளை வந்து நான் ஒய் பொருள் அப்படின்னு வந்து என்னன்னா எழுதிக்கிறேன். சரி, இப்போ என்ன மீனிங்? ஸோ 250 ரூபா என்கிட்ட என்கிட்ட இருக்கு. இதை வச்சு அந்த எக்ஸ் ரூபா பெர் கேஜி அண்ட் ஒய் பொருள் அந்த 1 கேஜி நான் வந்து வாங்கினேன்னா நிறைய வந்து என்னன்னா 250 ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன். சரி, இது இருக்கட்டுமா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த எக்ஸ் ரூபா இருக்கு பாத்தீங்களா, அது வந்து 10% வந்து பிரைஸ் வந்து என்னன்னா ரெடியூஸ் பண்றதா சொல்றாங்க. அப்ப 100% ஆஃப் வந்து என்னன்னா எக்ஸ் இருந்துச்சு. இப்போ என்னாச்சு, 10% குறதுன்னா இப்போ எவ்வளவுல இருக்கும்? 90ல இருக்கும்ல. 90% ஆஃப் வந்து எக்ஸ்னு மாறிடும். இப்போ நான் 90% எப்படி எழுதலாம்? 90/100 இன்ட்டு வந்து என்னன்னா எக்ஸ்னு எழுதலாம்ல. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோக்கு அடியாரு என்ன இருக்கு? 9/10 எக்ஸ் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஸோ இது இருக்கட்டும். இப்ப அப்படியே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 250 ரூபா எந்த சேஞ்சுமே இல்லை. அதே காசு தான் என்கிட்ட 250 ரூபா இருக்கு. ஆனா அந்த அந்த பிரைஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த எக்ஸ் ரூபா, அது வந்து இப்ப எப்படி மாறிச்சு அப்படின்னா 9/10 எக்ஸ் இருந்துச்சு. ஏன் மாறுது? 10% வந்து என்னன்னா ரிடக்ஷன் கொடுக்கறதுனால. இப்ப கொடுத்ததுக்கு அப்புறம் இதனால எனக்கு என்னன்னா நான் ஒய் பொருள் வாங்கியிருப்பேன். அதோட வந்து என்னன்னா ஒரு 22 கேஜி வந்து எக்ஸ்ட்ரா வருது. சரிங்களா? 22 கேஜி நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். சரி, இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 250 வந்து என்னன்னா அப்படியே இருக்கட்டும். அந்த 10 வந்து இந்த சைடு வந்துடும். இப்ப 10 வந்தா எந்த சைடு வரும்? 2500ன்னு வரும். இப்ப 9x காஸ் இன்ட்டு ஒய் பிளஸ் வந்து என்ன 22 இருக்கும். சரி, இது என்ன பண்ணலாம்? 2500 அப்படியே இருக்கட்டும். நம்ம உள்ள வந்து என்ன மல்டிப்ளை பண்ணுவேன்? 9x வந்து என்னன்னா இந்த ஒய்யோட போச்சுன்னா என்ன 9xy இருக்கும். அதுக்கப்புறம் பிளஸ் இருக்கு. இந்த 9x இன்ட்டு வந்து என்ன 22 நம்ம போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 198 வந்து என்ன எக்ஸ்ன்னு வரும். சரிங்களா? நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? ஒரிஜினல் பிரைஸ் ஆஃப் ரைஸ், அதாவது எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இங்க ஒய் இருக்குங்களே, நான் ஒய்யை வந்து அடிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன பண்ணிக்கிறேன்? இங்க இந்த இடத்துல எழுதுனேன். அதாவது 250 வந்து என்னன்னா எக்ஸ் ஒய் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு வச்சுங்களேன். இந்த இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதுதான் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது. இதுல நான் ஒய் ஒரு சைடு வச்சுக்கிட்டு 250 வந்து என்னன்னா எக்ஸ்னு வச்சுக்கலாம்ல. இப்ப இந்த ஒய்யோட வேல்யூவை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இதுல சப்ஸ்டியூட் பண்றேன். இதுல வந்து என்னன்னா சப்ஸ்டியூட் பண்றேன். சரிங்க, இது வந்து 1ன்னு வச்சுக்கலாம், இது வந்து என்னன்னா 2ன்னு வச்சுக்கலாம். இந்த 2 நான் 1ல வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்றேன், 2 வந்து என்னன்னா இதுல 1ல வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்றேன்னு வச்சுக்கலாம். இப்ப 2500 அப்படிதான் இருக்கட்டும். இந்த இடத்துல வந்து என்ன 9x என்ன பண்ணுவேன்?
255 வந்து என்னன்னா எக்ஸ்ன்னு போடும் ரைட்டா. அடுத்து என்ன இருக்கும் 198 வந்து என்னன்னா எக்ஸ்ன்னு இருக்கு ரைட். இந்த எக்ஸுக்கும் எக்ஸுக்கும் வந்து என்ன அடியாயிரும். அப்ப என்ன 250 இன்ட்டு வந்து என்னன்னா 9 இருக்குல்ல, இதை நான் வந்து என்ன மல்டிப்ளை பண்ணுவேன். ஸோ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட், இங்க வந்து என்னன்னா 2250 வரும் ரைட். அதுக்கப்புறம் வந்து பிளஸ் 198 வந்து என்னன்னா எக்ஸ்ன்றது. ஸோ இந்த 198 எக்ஸ் வந்து நான் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ 198 எக்ஸ் இருக்கு. இந்த சைடு வந்துச்சுன்னா அதாவது 2500ல இருந்து மைனஸ் வந்து 2250 வரும் ரைட்டா. இப்போ அதை நம்ம கழிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு வரும் 250 இருக்கும். ஏன்னா 2500 வந்து 250 போச்சுன்னா 250 இருக்கும். இப்போ 198 எக்ஸ் இருக்கு. நம்மளுக்கு தேவை வந்து என்னன்னா எக்ஸ் தான். ஸோ அப்போ எக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், எக்ஸ் ஈக்குவல் டு 250 வந்து என்னன்னா 198 போடும். இது நம்மளுக்கு அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1.26 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ அப்போ என்ன மீனிங், எக்ஸ் இருந்தா ஒரிஜினல் பிரைஸ், அந்த 1 கேஜிக்கான விலை வந்துன்னா 1.26 இருந்த போது தான் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 22 கேஜி எக்ஸ்ட்ரா வந்து 250 ரூபாய் வாங்க முடியும். இவ்வளோ பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ்ல போட்டு பண்ணாதான் அக்யூரேட்டா வரும். சரியா, அசம்ஷன் எடுத்து வந்து பண்ணலாம். பட் வந்து என்னன்னா நம்ம சம்டைம்ஸ் வந்து 4 ஆப்ஷன் வேற ஏதாவது ஆப்ஷன் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. நம்ம 20 கொஸ்டினுமே வந்து என்னன்னா எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. 20 கொஸ்டின்ல வந்து என்னன்னா எந்தெந்த கொஸ்டின் நம்மளால ஃபாஸ்டா ஆன்சர் பண்ண முடியும் அந்த கொஸ்டின் வந்து என்ன எடுத்து போட வேண்டியதான். ஏன்னா நம்மளுக்கு வந்து என்னன்னா ஜஸ்ட் அந்த கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணா போதும். அதுக்கப்புறம் வந்து என்ன நம்ம பாத்துக்கலாம். சரி, கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 13 என்ன சொல்லியிருக்காங்க, HCF அண்ட் LCM ஆஃப் டூ நம்பர் வந்து என்னன்னா 32 192 சொல்லிட்டாங்க. ஒன் ஆஃப் த நம்பர் வந்து 64, இன்னொரு ஃபைண்ட் த அப்சல்யூட் டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர். சரிங்களா, இது நம்மளுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு வந்து என்ன எல்சிஎம் அண்ட் வந்து என்ன ஹெச்சிஎஃப்னு சொல்லுவாங்க ரைட்டா. அப்ப இந்த ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்ப என்ன ஏ அண்ட் பின்னு வச்சுக்கலாம். அந்த எல்சிஎம் வந்து என்ன சொல்றாங்க, அதுவும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன் ஹெச்சிஎஃப் அப்படின்னு. இப்ப நம்மளுக்கு ஒன் ஆஃப் த நம்பர் வந்து 64ன்னு சொல்லிட்டாங்க. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வந்து கொடுத்துருங்க. அப்படியே வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஒன் ஆஃப் த நம்பர்னா நான் என்ன வச்சுக்க, இந்த இடத்துல 64 வச்சுக்கலாம். பி வந்து தெரியாதுன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, இப்ப எல்சிஎம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்சிஎம் 192, எது எப்படி வேணா எழுதலாம் ஏன்னா மல்டிபிளிகேஷன். ஸோ 32 இருக்கு. இப்போ நான் பி வேணும்னா என்ன பண்ணுவேன், இந்த 32 அப்படியே தான், 32 192 அப்படியே தான் இருக்கும். கீழே வந்து என்னன்னா 64 வரும். சரியா, ஒரு 32 ஸோ 32 வந்து 64. ஸோ ரெண்டால அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் வரும். ஸோ 96 அப்படின்னு வருது ரைட்டா. இப்போ 96 வந்து என்ன வந்துருச்சு. இப்போ ஏயோட இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64, பியோடது வந்து என்னன்னா 96. அவன் கேட்கறது ஃபைண்ட் த அப்சல்யூட் டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர். ஸோ ரெண்டுக்குள்ள அப்சல்யூட் டிஃபரன்ஸ் வச்சுக்கேன். அப்போ 96ல இருந்து நான் 64 கழிச்சுன்னு வச்சுக்கேன், அதுதான் வந்து டிஃபரன்ஸ். எவ்வளவு இருக்கும், 32 வரும். ஸோ அதான் ஆன்சர். ஆன்சர் வந்து 32. கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 14, சிம்பிளிஃபிகேஷன்ஸ். ஒரு ஈஸியான கொஸ்டின்ஸ். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொடுத்தா போர்டு மாஸ் பிரின்சிபல் படி ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராக்கெட் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ப்போமா. இங்க அதாவது 16 இருக்கு, 16ல 4 போச்சு அப்படின்னா 12 வரும். அடுத்து இங்க 2 ஸ்கொயர் இருக்கு, 4 வரும், பிளஸ் வந்து 2 வரும். அப்ப இது பண்ணா என்னன்னா 6 வருமா. இப்ப வந்து என்னன்னா அந்த 12 இருக்கு, டிவிஷன்ஸ் வந்து என்னன்னா 6 இருக்கு. இப்ப என்ன பண்ணும், 12 வந்து என்ன ஓராறு ஈராறா 12 மிச்சம் என்ன இருக்குன்னா 6 இருக்கு. இந்த இடத்துல வந்து 2 இருக்கு, மைனஸ் வந்து 2 இருக்கு. இந்த 2 இங்க இருக்கு பாத்தீங்களா. ஸோ அப்ப என்ன வரும்னா அவ்வளவுதான், இந்த 2க்கு 2 அடியாயிரும். அப்ப ஆன்சர் வந்து 6. டைரக்டா வந்து என்ன ஈஸியான ஒரு கொஸ்டின். 15வது கொஸ்டின்ஸ் பாருங்களேன். தி எக்ஸ்பென்சஸ் ஆன் வந்துன்னா ரைஸ், பெட்ரோல் அண்ட் வந்து ஆயில் ஆஃப் அ ஃபேமிலி வந்து என்ன சொன்னா அந்த ரேஷியோ கொடுத்துருக்காங்க 8:11:6. If the price of these item வந்து increased by வந்து 10%, 20% and 30% respectively, then the total expense of the family on these item are increased by எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரி, இப்போ நான் வந்து என்னன்னா இந்த 3 ரைஸ், பெட்ரோல், ஆயில் இதோட விலை ஏறுதுன்னு வச்சுக்கலாம். அப்பதான் என்னோட எக்ஸ்பென்சஸ் வந்து என்ன அதிகரிக்கும். இப்போ எப்படின்னா ஒரு கடைக்கு போறோம், இன்னைக்கு வந்து என்ன சொன்னா அந்த கடையில ஒரு பொருள் வாங்கும்போது 10 ரூபான்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ நாளைக்கு வரும் இந்த பொருளோட விலை வந்து ஏறிட்டுன்னு சொல்றாங்க. இப்போ 15 ரூபா சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம், கரெக்டா வந்து 15 ரூபா எடுத்து கொடுக்கலாம். நேத்து வந்து 10 ரூபா, இப்ப வந்து 15 சொல்லும்போது அந்த 5 ரூபா சேர்த்து கொடுப்போம். அப்ப எப்படி இருக்குன்னா ரெண்டும் வந்து டைரக்ட் ப்ரொபோஷனலா இருக்குல்ல. பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளோட எக்ஸ்பென்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரியா, அந்த ஆங்கிள் பார்க்கும்போது நம்மளுக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க 8:11:6. இந்த மாதிரி இருந்தா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதாவது 8 மடங்கு, 11 மடங்கு, 6 மடங்கு. அப்ப நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா 80 அண்ட் 110 அண்ட் வந்து 60. ஸோ இது வந்து மடங்கு. ஆனா இது வந்து என்னன்னா அவ்வளவு செலவு பண்ணது 80 ரூபா செலவு பண்ணிருக்காங்க இப்போ ரைஸுக்கு, 110 ரூபா பெட்ரோலுக்கு செலவு பண்ணிருக்காங்க, 60 ரூபா வந்து ஆயிலுக்கு செலவு பண்ணிருக்காங்க. சரிங்களா, ஏன் இந்த மாதிரி எடுக்க வச்சுக்கலாம், ஒரு முழு வேலையை 100 இது பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியா ஆன்சர் கொண்டு வந்துருச்சு. இப்ப
என்ன சொல்றாங்க, இந்த ஐட்டம் எல்லாமே இன்க்ரீஸ் பை 10%, 20%, 30%. அதாவது இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% இன்க்ரீஸ் ஆகுது. 10% எவ்வளவு? ஒரு சனத்தடி புள்ளி வைப்போம் 8ன்னு வரும். அப்ப என்ன ஆகும்? 88ன்னு வரும். ரைட். அதுக்கடுத்து பாருங்களேன். ஸோ அதுக்கடுத்து இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து என்ன எவ்வளவு 110 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% வந்து என்ன இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 110ல 20% அதாவது 10% 11 20% வந்து 22 வரும். அப்ப வந்து 110ஓட 22 கூட்டினா 132 வரும். ரைட். ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க 60 இருக்கு. நான் 60ல 30% வந்து என்ன பார்ப்பேன். 10% 6 வரும். 30% நான் என்ன 18 வரும். ரைட்டா. ஸோ இப்ப நான் 60ஓட 18 கூட்டணும்னு வச்சுக்கோங்க எனக்கு என்ன வரும் 78 வரும். 88 132 78 இருக்கு. சரிங்களா. நான் ஸ்டார்டிங்ல வந்து என்னன்னா இது எல்லாத்தையும் கூட்டுவோம். அவன் கேட்கறது டோட்டல் எக்ஸ்பென்ஸ் தான் கேட்கறான். ஸோ ஸ்டார்டிங் எக்ஸ்பென்சஸ் எனக்கு எவ்வளவு இருந்துச்சு 80 110 ஒரு 60 இருந்துச்சுன்னா 250ன்னு வரும். ரைட்டா. இப்ப இருக்கிற வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் மூணையுமே நான் கூட்டினோம்னா 88 132 பிளஸ் 78 கூட்டினா 200 வந்து என்னன்னா 98 வருது. சரி. இப்ப எவ்வளவு இதா இருக்கு பாருங்க. ஸ்டார்டிங்ல 250 ரூபா நான் செலவு பண்ணேன். இப்ப 298 ரூபா வந்து செலவு பண்றேன். எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 48 ரூபா வந்து என்னன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கா. இந்த 48 தான் வந்து என்னன்னா பர்சன்டேஜ் கிடையாது. எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்கிறான். இப்ப நம்ம அதை என்ன கண்டுபிடிப்போம்? 48 வாட் பர்சன்ட் ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வாட் பர்சன்ட் ஆஃப் 250 அதுல கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுதான் ஆன்சர். ஏன்னா 250 தான் வந்து இனிஷியல் பிரைஸ். அதனால வந்து சொல்றது சரிங்களா. இப்ப அந்த 48 எப்படி வந்து கண்டுபிடிப்போம்? 48 இங்க இருக்கும் 280 கீழே வரும் இன்ட்டு வந்து என்ன 100 போடும். ரைட்டா. இப்ப நான் வந்து இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோக்கு அடியாரும் எதாவது அடிக்கிறேன் 5ஆல் அடிக்கிறாரு. இரஞ்சா 10 ஐயஞ்சா 25 வரும். மிச்சம் என்ன பண்ணும்? அவ்வளவுதான் வந்து மல்டிப்ளை பண்ண வேண்டாம். ஸோ 48 இன்ட்டு 2 டிவைட் பை வந்து 5 இருக்கும். ஸோ இப்போ 48 வந்து 2ஆல பண்ணேன்னா 96 வரும். கீழே வந்து 5 இருக்கு. சரி இந்த இடத்துல எழுதுறேன். 96 வந்து என்ன 5 இருக்கா. இதை நம்ம அடிச்சோம்னு வச்சுக்கலாம். ஓரஞ்சு 5 ஸோ 5ஆல் அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வரும். மிச்சம் என்ன வரும் 4 46. அப்போ வந்து என்னன்னா 95 45 வரும். ஸோ மிச்சம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வரும் 10 வரும். அப்போ வந்து என்னன்னா இரஞ்சா 10. அப்ப 19.2% தான் வந்து என்ன ஆன்சர். சரிங்களா. கொஸ்டின் நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16. ஸ்கூல் மேனேஜர் வந்து டிசைட் டு பில்ட் அ நியூ ஸ்கூல் பில்டிங் இன் வந்து என்னன்னா 40 days. சரி. எம்ப்ளாயிஸ் வந்து என்ன 100 men in the beginning அண்ட் வந்து என்னன்னா 100 men ஆஃப்டர் வந்து 35 days. இந்த ஆஃப்டர் 35 daysனு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த 35 நாளைக்கு வந்து 100 men தான் வந்து வேலை பார்த்துருக்காங்க. மிச்சம் இருக்கிற டேஸ்ல தான் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 100 men வராங்க. சரி அது புரிஞ்சுக்கணும். கம்ப்ளீட் த கன்ஸ்ட்ரக்ஷன் வித்தின் த வந்து ஸ்டிபுலேட்டட் டைம். ஸ்டிபுலேட்டட் மீன்ஸ் 40 daysக்குள்ள முடிக்கிறாங்கன்னு அர்த்தம். சரி. இஃப் ஹி ஹேட் நாட் எம்ப்ளாய்டு அடிஷனல் மேன். அந்த அடிஷனல் மேனா யாரு? இந்த எக்ஸ்ட்ரா வந்து 100 பேர் போட்டாங்களா அவங்க தான். ஹவு many டேஸ்ல வந்து என்ன how many days begin the schedule would be the school building have been completed அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னன்னா நம்ம ஒரு ஒர்க் வந்து என்னன்னா எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து என்னன்னா பாக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம். ஸோ மென் இன்ட்டு வந்து என்ன அப்படின்னா டேஸ்னு வந்து என்னன்னா போடுவோமா. இது ஏன்னு சொல்றேன் பாருங்களேன். அதாவது நீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் போகணும்னு வச்சுக்கலாம். அங்க எவ்வளவு ஒரு நாளைக்கு வேலை நடந்துச்சு வச்சுக்கலாம். இவ்வளவு மென் பண்ணாங்க இத்தனை நாள் வேலை பார்த்தாங்க அதனால வந்து என்னன்னா இவ்வளவு ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஸோ பேஸ்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்ப இவ்வளவு மென்னு இவ்வளவு டேஸ்ல பண்ணதுனாலதான் வந்து என்ன இவ்வளவு ஒர்க் வந்து நடந்துச்சு. அதனால வந்து என்ன நம்ம ஒர்க் கண்டுபிடிச்சு. இப்ப இந்த ஸ்டார்டிங் வந்து என்ன மென் எவ்வளவு? இப்போ ஸ்டார்டிங் மென் வந்து 100 மென். சரிங்களா. 100 மென் வந்து எத்தனை நாளைக்கு வேலை பார்க்குறாங்க பாருங்களேன். ஸோ 35 days வந்து டெஃபினட்டா வந்து அந்த 100 மென் தானே பண்ணிப்பாங்க. ஏன்னா ஆஃப்டர் 35 daysக்கு அப்புறம் தான் இன்னொரு 100 மென் வராங்க. அப்ப அவங்க 35 நாள் இந்த 100 மென் தான் வந்து என்ன வேலை பார்த்துருப்பாங்க. சரி இது இருக்கட்டும். இதோட என்ன ஆட் ஆகுதுன்னா மிச்சம் வந்து 5 நாள். ஏன்னா நம்மளுக்கு அந்த முடிக்க வேண்டிய டைம் வந்து 40 நாள் தான். இப்போ 35 நாள் முடிச்சிட்டாங்க. மிச்சம் இருக்க எவ்வளவு நாள் இருக்கு 5 நாள். அந்த 5 நாள்ல எவ்வளவு பேர் ஒர்க் பண்ணிருப்பாங்க? ஆல்ரெடி ஒரு 100 மென், இப்போ ஒரு 100 மென், 200 மென் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருப்பாங்களா. 200 மென் எத்தனை நாள் வேலை பார்த்திருப்பாங்க? 5 நாள் வந்து வேலை பார்த்திருப்பாங்க. இப்படி வேலை பார்க்கும் போது நம்மளுக்கு வந்து எவ்வளவு வரும்? ஸோ இந்த 100 இன்ட்டு 35 போட்டோம்னு வச்சுக்கலாம். என்ன வரும்? 3000 வந்து என்னன்னா 500 வருமா. ரைட். இப்ப பிளஸ் வந்து என்னன்னா இந்த 2 வந்து என்னன்னா 10 இப்ப 1000 அப்படின்னு வரும். சரி இப்ப 3500 1000 கூட்டினா 4500ன்னு வருது. ரைட். இப்ப 4500 மொத்த ஒர்க். சரிங்களா. மொத்த ஒர்க் எல்லாம் அப்படின்னா 4500 ஒர்க் இருக்கு. சரி அது அந்த மீன்ஸ் வந்து என்னன்னா அவ்வளோ அந்த வீடு கட்ட அந்த பில்டிங் கட்டுறதுக்கான தேவையான வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் மாதிரி வச்சுக்கோங்க. சரி இப்ப இந்த 4500 ஒர்க் இருக்கு. அவன் கேட்கறது ஹவு many டேஸ்ல இந்த எம்ப்ளாயி மட்டும் வந்து 100 பேர் இல்லைன்னா எவ்வளவு நாள் வந்து என்னன்னா அவங்க ஆக்சுவலா முடிச்சிருப்பாங்க. மொத்தம் 4500 வந்து என்னன்னா ஒர்க். சரிங்களா. ஆல்ரெடி அந்த 100 மென் இல்லாத பேர் எத்தனை பேர்? இந்த 100 மென் தானே. இவங்க எக்ஸ்ட்ரா 100 மென் இல்லைன்னா ஆல்ரெடி இருக்கு 100 மென். இவங்க எவ்வளவு நாள் எடுத்திருப்பாங்க? கண்டிப்பா 45 நாள் வந்து என்னன்னா எடுத்திருப்பாங்க. ஆனா அந்த 100 மென் இருந்ததுனால எக்ஸ்ட்ரா 100 மென் இருந்ததுனால 4500 அந்த எக்ஸ்ட்ரா வந்து என்னன்னா எத்தனை 200 மென் இருந்ததுனால வந்து என்னன்னா என்னால என்ன முடிஞ்சுச்சுன்னா 40 நாள்லயே வந்து என்னன்னா என்னால வேலையை முடிக்க முடிஞ்சுச்சு. சரிங்களா.
40 டேஸ்லயே வந்து இங்க தானே பார்த்தோம் 40 டேஸ்லயே வந்து முடிச்சிட்டேன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க இல்லாம இவங்க பண்ணியிருந்தா எவ்வளவு நாள் இருந்திருக்கு? 45 நாள். ஸோ அப்ப எவ்வளவு நாள் வந்து இவங்களுக்கு இது இருக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. 5 நாள் இருக்குல்ல. அதாவது என்ன மீனிங்னு வச்சுக்கோங்க, அந்த 200 மேன் வந்து என்னன்னா வேலை பார்த்ததுனால தான் இவங்க 40 நாள்ல முடிக்க முடிஞ்சுச்சு. அந்த எக்ஸ்ட்ரா 100 மேன் இருக்காங்க, அவங்க வரலைன்னா ஆல்ரெடி இருக்கிற 100 மேன் வந்து 45 நாள் பண்ணியிருப்பாங்க. என்னால அந்த டைமுக்குள்ள முடிக்க முடியாது, 40 நாளுக்குள்ள முடிக்க முடியாது. அதனால வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 5 நாள் ஆகும். அந்த எக்ஸ்ட்ரா பிகைண்ட் த ஷெட்யூல் தான் கேட்டுருங்க, 5 டேஸ். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 17. ஸோ என்ன சொல்லிருக்காங்க, 12,000 வந்து என்னன்னா பிகம்ஸ் 15,972 இன் செகண்ட் பீரியட் ஆஃப் வந்து என்ன டைம் அட் த ரேட் ஆஃப் 10% per annum in the compound interest compounded annually. Find the period of வந்து என்ன டைம். இது இந்த கொஸ்டினை வந்து என்னன்னா 10% per annum சொன்னாவே வந்து டக்கு டக்கு என்ன பண்ணிடலாம், ஈஸியான மெத்தட்லேயே போட்டு போகலாம். ஸோ ட்ரெடிஷனல் மெத்தட் என்ன பண்ணுவோம், 12,000 வந்து என்ன இருக்கு, சரி இந்த 12,000 வந்து என்ன ஃபர்ஸ்ட் வருஷத்துல நான் 10% போடும். 10% போட்டோம்னா என்ன வரும், 12,000 உங்க ஒரு சாந்தலி புள்ளி வைப்பான், 1,200 வரும். ஓகேவா? இப்ப இந்த 12,000த்துல 1,200 நான் கூட்டினா என்ன, 13,000 வந்து என்ன 200 வரும். இப்ப இந்த 13,200ல 10% போட்டோம்னா என்ன, ஒரு சாந்தலி வந்து புள்ளி வைப்பேன். ஸோ 1,320. இந்த 1,320 வந்து என்னன்னா 13,200ல கூட்டினா 14,000 வந்து என்ன 520 வரும். இந்த 14,500 இந்த இடத்துல எழுதுனேன். ஸோ இந்த 14,520 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு போறேன், 10% வந்து போறேன். ஏன்னா காம்பவுண்டட் வந்து இயர் ஆன் இயர் வந்து போறதுனால. இதுக்கு போட்டோம்னா என்ன வரும், இங்க வந்து ஒரு சனத்தடி புள்ளி வைப்போம், 1,400 வந்து 52, 14,520 வந்து என்ன இங்க 14,520 1,452 நான் கூட்டணும்னு வச்சுக்கோங்க, என்ன வருது, இங்க 2 வரும், இங்க 7 வரும், 5 நாள் 9, 5 வரும் 1, அவ்வளவுதான் 15,972 வந்துருச்சா? அப்ப 12,000ல இருந்து 3 வருஷம் பண்ணா மட்டும்தான் வந்து எனக்கு எவ்வளவுனா 15,972. ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் இயர்ஸும், இது வந்து என்னன்னா செகண்ட் இயர், அது வந்து என்னன்னா தேர்ட் இயர். ஸோ அதனால வந்து என்னன்னா 3 வருஷம் வந்து என்ன ஆகும். சரியா? ஈஸியானது, டக்கு டக்குன்னு வந்து ஏன்னா ஏன் இந்த சொல்றேன்னா 10% கொடுத்தனா டக்கு டக்குன்னு வந்து நம்ம போட்டலாம். கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 18. மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் வந்து ஒரு ஹேர் ட்ரையர் இருக்கு சரிங்களா, 10,550 சொல்றாங்க. ஷாப் கீப்பர் வந்து என்னன்னா ஆஃபர் டிஸ்கவுண்ட் ஆஃப் எவ்வளவு 18% வந்து கொடுக்கும்போது ஃபைண்ட் செல்லிங் பிரைஸ் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, மார்க்கெட் பிரைஸ் வந்து என்னன்னா எவ்வளவு உங்க கொடுத்துருக்கு வந்து என்ன 10,550 தான் வந்து என்னன்னா மார்க்கெட் பிரைஸ். சரி, இப்ப ஷாப் கீப்பர் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 18% டிஸ்கவுண்ட். இதுல நான் 18% கண்டுபிடிக்கணும் தெரியுங்களா. ஸோ 18% ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 10,550. இதுல இருந்து எந்த வேலை வேணா சால்வ் பண்ணலாம். நீங்க டேரக்டா இந்த இதை பண்ணலாம், இல்ல நீங்க டேரக்டா 10% வந்து 1,055, அப்புறம் ஒரு 8% இன்ட்டு 8 போட்டு கூட வந்து பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுல எந்த வேணா ஃபாலோ பண்ணலாம் சரிங்களா. 18 இன்ட்டு என்ன வரும் 100 வரும், அதுக்கப்புறம் வந்து என்னன்னா 10,550 இருக்கும் சரிங்களா. ஒரு ஜீரோக்கு வந்து என்ன ஒரு ஜீரோ அடியாகும். வேற ஏதாவது நம்ம பண்ண முடியுமா, இங்க 10 வந்து அடிச்சோம்னா இங்க என்ன வரும், இங்க வரும் பாயிண்ட். ஸோ அப்போ வந்து 18 இன்ட்டு வந்து என்னன்னா ஸோ 105 பாயிண்ட் வந்து 5 வரும். இது நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு என்ன வரும் வந்தோம்னா 1,899 வருது. சரி, என்ன மீனிங்னா 10,550 நான் எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன், 1,899 தான் வந்து 18% டிஸ்கவுண்ட். இதை நான் கொடுத்ததை பார்த்து ஃபைண்ட் செல்லிங் பிரைஸ் என்ன பண்ணுவேன், 10,550ல இருந்து நான் அந்த 1,899 கழிச்சுன்னா அதுதான் வந்து என்ன செல்லிங் பிரைஸ். ஸோ இதை நான் கழிச்சும் போது எனக்கு என்ன 8,600 வந்து என்ன 51 சரிங்களா. டைரக்டா சொல்லிடலாம், ஆன்சர் வந்து என்னன்னா செகண்ட் தான். கொஸ்டின் நம்பர் வந்து 19. மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் மொபைல் ஃபோன் வந்து என்ன 10,000. சரி, ஷாப் ஓனர் ஆஃபர்டு வந்து என்னன்னா 10% டிஸ்கவுண்ட், பட் ஆன் த ஃபர்தர் ரெக்யூஸ்ட் பை த கஸ்டமர் ஹீ சோல்ட் இட் வந்து என்னன்னா 8,500 ஆஃப்டர் கிவிங் கேஷ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஹவு மச் இஸ் திஸ் த கேஷ் டிஸ்கவுண்ட் இன் எ பர்சன்டேஜ். ஸோ இப்போ என்ன பர்சன்டேஜ் வந்து என்னன்னா அந்த கேஷ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்றாங்க. இப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் என்னன்னா 10,000 வந்து என்னன்னா மொபைல் ஃபோன் சரிங்களா. இந்த 10,000 மொபைல் ஃபோன் இருக்கு. இப்போ நான் 10% வந்து அந்த ஷாப் ஓனர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ 1000 வந்து வருமா. ஸோ 1000த்தை நான் கழிச்சிட்டேன்னா எவ்வளவு இருக்கும், 900 இருக்கும் ரைட்டா. இப்போ இந்த 900 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்ன சொல்றாங்க 9,000 வந்து சாரி, இப்போ இந்த 9,000 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஷாப் ஓனர் வந்து என்ன டிஸ்கவுண்ட் கொடுத்தது. ஆனா ஃபர்தர் வந்து என்னன்னா ரெக்யூஸ்ட் பை கஸ்டமர். இப்போ நம்ம அம்மா கூட எல்லாம் ஒரு கடைக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, மொபைல் ஃபோன் வாங்க போனா அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க வந்து என்னன்னா வாடிக்கையான ஆளுங்க தானே, எங்களுக்குலாம் வந்து என்ன குறைக்க மாட்டீங்களா, ஏன் இந்த வேலையை சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அப்ப அவர் என்ன சொல்லுவாரு, சரி அப்படின்னு சொல்லி சரிமான்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு 8,500க்கு வந்து என்னன்னா காசு கொடுங்கம்மா, நீங்க 500 கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா இப்ப எவ்வளவு குறையுது இந்த இடத்துல இருந்து என்ன 500 குறையுதுல. அதாவது முதல்ல வந்து என்னன்னா 9,000 இருந்துச்சு, அந்த 9,000த்துல இருந்து நம்ம கஸ்டமர் வந்து நம்ம அம்மா கேட்டதுனால என்ன சொல்றாங்க 8,500க்கு தான் வந்து என்னன்னா நம்ம பே பண்ண போறோம். அந்த 500 வந்து என்னன்னா கேஷ் டிஸ்கவுண்ட் தானே தெரிஞ்சவங்கனால. இப்ப அந்த 500 வாட் பர்சன்டேஜ் ஆஃப் வந்து இதுதானே இப்ப இந்த ஒரிஜினல் 500 வாட் பர்சன்ட் ஆஃப் அந்த 9,000 கண்டுபிடிச்சுன்னா அதுதான் ஆன்சர். ஸோ 500 வந்து என்னன்னா
வாட் பர்சன்ட் ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 500 வாட் பர்சன்ட் ஆஃப் 9000 கண்டுபிடிச்சிங்க. இதுதான் ஆன்சர் சரிங்களா. ஸோ இந்த 9000 வந்து என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நமக்கு 10% வந்து என்ன அப்படின்னு பார்த்தா 9000. ஸோ இந்த வேலை பண்ணலாம் 10% எப்படின்னா 10% வந்து என்ன அப்படின்னு பார்த்தா அது 1% கண்டுபிடிப்போமே ஃபர்ஸ்ட். 1% வந்து எவ்வளவு வரும்? ஸோ 1% வந்து என்னன்னா 90 வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து 5% 95 வந்து 45 வரும். அப்ப 480 இங்கே வச்சு மிச்சம் 50 தான் வரணும். அப்ப என்ன ஆகுனா இந்த 5க்குள்ள தான் இருக்க போகுது. 5க்கு மேலலாம் போகவே போகாது சரிங்களா. இப்படி பண்ணலாம். அது எல்ஸ் வந்து நீங்க டைரக்டா வந்து என்னன்னா இந்த வேலையை அடிச்சு போட்டலாம். எப்படின்னா 500 இருக்கு, கீழே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 9000 வரும். இன்ட்டு வந்து என்னன்னா 100 வருமா, ரைட். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ அடியாகும், இங்க ஒரு ஜீரோக்கு வந்து ஒரு ஜீரோ அடியாகும். இப்ப 50 வந்து என்னன்னா 9 இருக்கும். இது அடிங்க 95 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 5 வரும். லைக் 95 45 வரும். மிச்சம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு? 5 இருக்கு. ஸோ 50 வரும். அப்ப அங்க வரும்போது மறுபடியும் வந்து என்னன்னா 5 வரும். 5% போகும். அப்ப 5.5% அப்படின்னு வரும். ஒன்னே ஒரு ஆப்ஷன் இருக்கு, டைரக்டா போட்டு போயிடலாம் சரிங்களா. சரி, நம்ம புரிஞ்சுக்கிறதா ஃபர்ஸ்ட் ஒரு வந்து என்னன்னா ஆஃபர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன கஸ்டமர் கேட்டனா அது ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க சரிங்களா. நம்ம என்ன பண்ணிடுவோம்னா இந்த 500 வந்து என்ன 10,000 சில பேர் பார்த்து போயிடும். ஆனா அது வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. சேஞ்ச் ஆகி இப்ப இதுலதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னன்னா 500 பார்க்கணும். ஏன்னா இதுதானே வந்து என்னன்னா எல்லாருக்கும் கொடுக்குற பிரைஸ் வந்து இது. நம்ம தெரிஞ்சவங்கனால வந்து நமக்கு 8500 வந்து கொடுக்குறாங்க சரியா. புரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ணிடணும். சரி, கொஸ்டின் நம்பர் வந்து என்ன 20. ஸோ நம்மளோட வந்து என்னன்னா இதுல கடைசி கொஸ்டின்ஸ். வாட் இஸ் அ வால்யூம் ஆஃப் வந்து கோன் ஹூஸ் ஹைட் இஸ் வந்து 24 சென்டிமீட்டர் அண்ட் ரேடியஸ் வந்து என்னன்னா 14 சென்டிமீட்டர் கேட்கறாங்க. இப்போ என்ன கேட்கறான் டைரக்டா வால்யூமுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது கோனோட வால்யூம் ஃபார்முலா தெரியுமா, இந்த கொஸ்டினை வந்து என்ன ஆன்சர் பண்ண அப்படின்னு தான் கேட்கறேன். இப்ப கோனுக்கான வால்யூம் ஃபார்முலா என்னன்னா 1/3 வந்து என்னன்னா பையா ஸ்கொயர் ஹெச். ஸோ என்ன பண்ணுங்கன்னா மென்சுரேஷன்ல இருக்கிற ஃபார்முலாவை ஜஸ்ட் வந்து மனப்பாடம் பண்ணிடுங்க. ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சு வந்து மனப்பாடம் பண்ணி ஏன்னா டேரக்டா வந்து என்னன்னா நம்ம அந்த ஃபார்முலாவை போட போறோம், ஜஸ்ட் வந்து என்ன அப்ளை பண்ண போறோம் அவ்வளவுதான். இப்போ 1/3 அப்படியே வந்து என்ன வேல்யூ சப்ஸ்டிட் 1/3 இருக்கு. பைக்கு வந்து 22 × 7 அண்ட் வந்து ஆர் என்ன கொடுத்துருங்க ரேடியஸ் 14. அப்போ 14 × 14 வரும். அடுத்து என்னன்னா ஹச் வந்து 24 சரிங்களா, 14 சென்டிமீட்டர். இங்க ஒரே 7 இது 14. ஸோ வேற ஏதாவது அடிக்க முடியுமான்னு வச்சுக்கோங்க. இங்க ஒரு 3 3 என் மூணா வந்து என்னன்னா 24 வரும் அவ்வளவுதான். ஸோ இப்போ என்னன்னா 44 இன்ட்டு 44 இன்ட்டு இங்க ரைட் ஆல்ரெடி வந்து என்னன்னா பண்ணியாச்சு ரைட். 44 × 14 இன்ட்டு வந்து என்னன்னா 8 இருக்கும் சரியா. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து என்னன்னா மல்டிப்ளை பண்ண வேண்டும். இப்போ இந்த 44 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 × 8 மல்டிப்ளை பண்ணா 4928 சரியா. டேரக்டா வந்துடும், நீங்க மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கீங்க. இதுதான் வந்து என்ன ஜஸ்ட் அப்படியே வந்து ஃபார்முலா இருக்கு, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வரப்போம். ஆன்சர் வந்து என்ன செகண்ட். இது வரைக்கும் நம்ம வந்து என்னன்னா 20 கொஸ்டின், அதாவது 11ல இருந்து 20 கொஸ்டின் பார்த்தோம். எனக்கு எல்லாமே வந்து என்னன்னா நம்ம கொஸ்டின் அப்ரோச் பண்ணும்போது நல்லாவே டைம் எடுக்குது. ஸோ அதான் எக்ஸாம் ஏன்னா 1 ஹவர்ல வந்து என்னன்னா 60 கொஸ்டின் பண்றதுலாம் வந்து என்னன்னா அவ்வளவு ஈஸி கிடையாது. டக்கு டக்கு டக்குன்னு நம்ம போட்டுட்டே இருக்கனால வந்து ரொம்ப டைம் இருக்காத மாதிரி இருக்கும். அதுவும் நம்ம ஃபர்ஸ்டே மேக்ஸ் எல்லாம் எடுத்து போடணும்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். இதுலயே வந்து ஒரு 40 நிமிஷம் முடிச்சிடும். மிச்சம் எங்க 20 மினிட்ஸ்ல என்ன பண்ண முடியும். அதனால தெரிஞ்ச கொஸ்டின் இருந்தா டக்கு டக்குன்னு பண்ணிருங்க. அப்படி தெரியல ஜஸ்ட் வந்து வச்சுக்கோங்க, நம்மளுக்கு டைம் வந்து அப்புறம் பண்ணிக்கலாம். ரீசனிங் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வந்து 1 பை 1 போங்க வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அடுத்த ஷிஃப்ட்ல எந்த மாதிரி வந்து என்னன்னா 20 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னு வந்து என்னன்னா நம்ம ஜஸ்ட் ஃபுல்லா வந்து டிகோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணினா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.